உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆண்டலே இந்த மதுரை மல்லி உனக்காக நான் வாங்கிட்டு வந்த துள்ளி. ஆஹா ஆச்சரிய சரி இந்த புடி. ஆண்டாளே பூ எதுக்கடி தூக்கி போடுற பைத்தியக்காரி? நீ எனக்கு பூ தருவ, உங்க அம்மா எனக்கு அல்வா தருவாங்களா? புரியல எனக்கு. நல்லவனா இரு. இல்ல நான் கெட்டவன் தானா ஓபனா சொல்லிட்டு கெட்டவனாவே இருங்களேன். அதை விட்டு நல்லவங்க வேஷம் போட்டு எதுக்கு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கீங்க? ஏய் புரியுற மாதிரி பேசுன்னு. என் கூட சண்டை போடுறதுக்கு உனக்கு எல்லா தகுதியும் இருக்கு. என்ன பிரச்சனைன்னு முதல்ல சொல்லு, அதுக்கப்புறம் சண்டை போடு. நீ அடிச்சா கூட நான் வாங்கிக்குவேன்னு உனக்கு தெரியும் தானே? அத்த ஆண்டாளே, மாப்பிள்ளையோட அம்மா செஞ்ச தப்புக்கு மாப்பிள்ளை என்ன பண்ணுவாரு? எங்க அம்மா என்ன பண்ணாங்க? அது ஒண்ணும் இல்ல மாப்ள. நாளைக்கு நீங்களும் ஆண்டாலும் உங்க வீட்டுக்கு போறீங்கல்ல. என்ன திரும்ப வர வேண்டாம்னு சொன்னாங்களா? அப்படி சொன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா உங்க அம்மா என்ன கேட்டாங்க தெரியுமா? என்னடி கேட்டாங்க? சொன்னா தாண்டி தெரியும். கேட்டாங்கன்னா அது வேற ஒண்ணும் இல்லையா மாப்பிள்ள. பவித்ராவுக்கு 50 பவுன் சவரனும் ஆண்டாளுக்கு 50 சவரனும் போடுறதா தான் இருந்தோம். ஆனா அவங்க அம்மா தான் திடீர்னு போனை போட்டு ஆண்டாளுக்கு 75 சவரன் நகையும் 25 லட்சம் பணமும் தந்தா தான் ஆண்டாளை மருமகளை ஏத்துப்பேன்னு சொல்லி போட்டாங்க. இல்லன்ட்டா உங்க வீட்லயே வச்சுக்கணும்னு சொல்லி போட்டாங்க. இதுக்குதான் அன்னைக்கு வந்து சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு போனாங்களா? அதுக்கு அவங்க வராமலே இருந்திருக்கலாம். ஆண்டாளே இப்ப இவனை திட்டறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? அவனும் ஒண்ணு மாதிரி தானே, ஒண்ணு புரியாம இப்படி நின்னுட்டு இருக்கான். நீ ஏன் உன்னை திட்டிட்டு இருக்க? ஆண்டாள் பாவம் மாப்பிள்ள என்ன பண்ணுவாரு? இது பாரு, நான் உனக்காக தான் பொறுமையா இருக்கேன். இதே மாதிரி வேற யாராவது பேசியிருந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், இந்நேரம் வேற எதுனா நடந்திருக்கோங்க. சரி, எங்க அம்மா அப்படி கேட்டதுக்கு நீங்களே என்ன பதில் சொன்னீங்க? அவங்க கிட்ட என்ன மாப்பிள்ள சொல்ல முடியும்? ஆண்டாளத்தை ஒரு மாசத்துக்கு பொறுத்துக்கத்தா நான் அவங்க கேட்டதை போட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். யோ பைத்தியக்காரனாயா நீ? இல்ல பெரிய மனுஷனான்னு கேக்குறேன். எங்க அம்மா ஏதோ கேக்குறாங்கன்னா உனக்கு எங்க புத்தி போகுது? வயசாயிட்டா எல்லாருக்குமே மூலம் வாங்கிருமா என்ன? ஏய் என்னையா மாப்பிள்ள பண்றது? பொம்பளை புள்ளைய பெத்து போட்டனே. மாப்பிள்ளை வீட்டுல கேட்கறத பண்ணி கொடுத்தா தானே என் புள்ள அங்க போய் சந்தோஷமா இருக்க முடியும். யோ பைத்தியக்கார மாதிரியே பேசிட்டு இருக்காது. எங்க அம்மாக்கு அறிவு இருக்காதுன்னு எனக்கு தெரியும். உனக்கு நீ எப்படி 75 பவுண்ட் ரெடி பண்ணுவ? எங்க இருந்து ரெடி பண்ணுவ? ஆண்டாள் கூட வாழ போறது யாரு? நானா எங்க அம்மாவா? ஏய் நீ சொல்றதெல்லாம் புரியுதியா? ஆனா அம்மா அப்படி கேட்கும்போது நான் என்னையா பதில் சொல்ல முடியும்? யோ சம்மா, நீ எல்லாம் இப்படி இருப்பேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. சரியா? இந்த சீர் கொடுக்கறதுல எதுக்குன்னு நினைச்சீங்க? பொண்டாட்டி புருஷ வீட்டுக்கு போகும்போது இந்த பஞ்சகிஞ்சன் ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா அந்த பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இந்த அரிசி பருப்பு பயிர் இது எல்லாமே கொடுத்து அனுப்புவாங்க. அதெல்லாம் தான் இன்னைக்கு வரதட்சணையா வந்து நிக்குது. ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் எதுக்கு வரதட்சணை எல்லாம் கொடுக்குறோம் சொல்லுங்க? பொண்ணு மேல பெத்தவன் எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறான்னு ஊர் அறியா காட்டுறதுக்கு தான், பெருமை பீத்திக்கிறதுக்கு, வேற எதுக்கும் இல்ல. யோ மாமா, உனக்கு பவித்ராவை பிடிக்குமா ஆண்டாளை பிடிக்குமா உனக்கு? ஏய் என்னையா மாப்பிள்ள திடீர்னு இப்படி கேட்டுப்பிட்ட? சொல்லியா உனக்கு 2 பொண்ணுல யாரை பிடிக்கும்? ஆண்டாளை தான் பிடிக்கும். நீ பவித்ராக்கு எத்தனை பவுன் நகையோ எவ்வளவு பணமும் கொடுக்குறேன்னு சொன்ன? நீ ஒரு 50 சவரனும் 20 லட்சம் ரொக்கமும் தரேன்னு சொல்லியிருக்கேன். இப்ப நீ ஆண்டாளுக்கு நீ எத்தனை பவுன் எவ்வளவு காசு கொடுத்துருக்கணும்? நீ ஏய் மாப்பிள்ள புரியலையா? பவித்ராக்கு நீ 50 பவுன் நகையும் 20 லட்சம் பணமும் கொடுத்தீங்கன்னா உனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு ஆண்டாள் தானே. அதுக்கு 75 பவுன் நகையும் 25 லட்சம் பணமும் தான் கொடுப்பியா நீ? உனக்கு ஆண்டாள் மேல இருக்கிற பாசத்துக்குலாம் நீ 100 பவுன் நகையும் 50 லட்சம் பணமும் கொடுத்துருக்க வேண்டாமா? அதை விட்டு எங்க அம்மா 75 பவுன் நகை கேட்டுச்சுன்னு நீ அதை பிடிச்சிட்டு உட்காந்துக்கிறீங்க. இந்தாரு, நான் மறுபடியும் சொல்றேன், ஆண்டாள் கூட வாழ போறது நானு, எங்க அம்மா கிடையாது. நானே சொல்றேன், 100 பவுன் நகை வேணும், 50 லட்சம் பணம் வேணும். கூட 50 லட்சம் வேணாம், 20 லட்சம் நீ சின்ன பொண்ணு கொடுத்துரு, 30 லட்சம் பணம் வேணும். அழகரே, என்னடா நீ நேரம் கட்ட நேரத்துல விளையாடிட்டு இருக்க? ஏய் அமைதியாரு, நான் விளையாடல,
சீரியஸா பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு 100 பவுன் 30 லட்ச ரூபா பணம் இருந்தாதான் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போவேன். இல்லைன்னா இங்கேதான் டேரா. 1 மாசத்துக்கு 2 மாசம் டைம் எடுத்துக்காங்க. அந்த 100 பவுனை நீ போட்டு விட்டுருங்க, நான் வெயிட் பண்றேன். சரியா? சொல்லு உங்க அப்பனுக்கு. மல்லிகை முட்டு மனச தொட்டு இழுக்குதடி மான. அம்மா புத்தி தானே புள்ளிக்கும் இருக்கும். ஆண்டாள், எனக்கு என்னமோ மாப்பிள்ள விளையாட்டுக்கு தான் இதெல்லாம் சொல்லிட்டு போறாரோன்னு தோணுது. நீ தேவையில்லாம பேசி எதுவும் டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காத. எத்த லட்சுமி, இல்லத்தா மாப்பிள்ள பேச்சுல ஏதோ கோபம் தெரியுது. கோவமும் தெரியல, ஒரு கோவக்காயும் தெரியல. நீ உடனே பில்லி சூனியம் வைக்கிற மாதிரி எதையாவது சொல்லி என் பேத்தி மண்டைக்குள்ள ஏத்தி விட்டுறாத. கோவத்துல 75 பவுன் நகையும் 25 லட்சம் பணமும் கேட்டேன். ஆனா நீங்க 100 பவுன் நகையும் 25 லட்சம் பணமும் கொடுப்பீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. இதெல்லாம் நான் எனக்காகவா கேட்டேன்? உங்க மக போட்டுக்கிறதுக்காக தானே கேட்டேன். இதை நான் வாங்கி வச்சு என்ன பண்ண போறேன்? இந்த நகையெல்லாம் போட்டு என் மருமகளை எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க. இந்த பணத்தையும் உங்க மக கிட்டயும் மருமகன்கிட்டயும் கொடுத்துருங்க. சம்மதிமா, இதெல்லாம் யார் கொண்டு வந்து? நான் தான் கொண்டு வந்து கொடுத்தேன்னு என் மகன் கிட்ட சொல்லுங்க. அவன் ஒன்னும் தப்பா நினைச்சுக்க மாட்டான். அதுக்குல்ல சம்மதியம்மா. டேய் சும்மா இருடா. சம்மந்தி தான் அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன உனக்கு? சம்மந்தியம்மா, இன்னைக்கு கரிநாளா இருக்கு. அதனால இன்னைக்கு வேண்டாம், ஒரு நல்ல நாளா பார்த்து உங்க மகனையும் என் பேத்தியையும் நாங்களே அனுப்பி வைக்கிறோம். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் கிளம்புறேன். டவுன்ல ஒரு சின்ன வேலை இருக்கு. ஆ சரிங்க. சம்மந்தி, போன்ல கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். மனசுல எதுவும் வச்சுக்காம என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சம்மதியம்மா. நான் ஒன்னும் பெருசா எடுத்துக்கல. சரி, நான் வரேன். வரேன் சரிங்க. வரேன் மருமகளே. சரிங்க அத்தை. ம். ஏன்பா, என்னதான் இருந்தாலும் உனக்கு உன் மூத்த மக தான் முக்கியம்ல. ஏய் இல்லடா பவி, இதெல்லாம் நான் கொடுக்கலடா. டேய், நீ கொடுக்கலன்னா வேற யாரா கொடுத்தா? எனக்கு என்ன தெரியும்? யார் கொடுத்தாங்கன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.